ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஃபுட் ட்ரெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம ஆச்சி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இதான் ஆச்சி வடை. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 48 ருபீஸ். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி 1 இன்ச்சு இருந்தால் போதும், மற்றது தேவையில்லை, எடுத்துடலாம். இப்போ இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆச்சி வடை மிக்ஸை ஒரு பாத்திரத்தில் நல்லா கொட்டிட்டு பாத்திரத்தில் கொட்டியாச்சு. இப்போ அதில் நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். அந்த வடை போடுற பதத்துக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பசைஞ்சிக்கலாம். அளவு தெரியலன்னா நான் கடைசியில் காமிக்கிறேன் எந்த அளவு ஊற்றணுன்ட்டு தண்ணி. இந்த பதத்துக்கு வர மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆனியன் அப்புறம் வெட்டி வச்ச ஆனியனை போட்டுட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா இதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நல்லா பொடி பொடியாக நறுக்கின இஞ்சியும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மாவை பசைஞ்சு எடுத்துடணும். இப்போ மாவு நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்கும் மாவு பதம். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம போடும்போது கையில் கொஞ்சம் தண்ணி தடவிட்டு மேலேயும் லைட்டாக தண்ணி வச்சுட்டு நடுவில் ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெய் சட்டியில் போட வேண்டியதான். இதுதான் போடணும். ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து கையில் தடவிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான். நாங்கள் சின்ன எண்ணெய் சட்டிங்கிறதுனால ஒரு பேட்சில் 4 போடுறோம். உங்களுக்கு பெரிய எண்ணெய் சட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அந்த வடை அந்த ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ அந்த கலருக்கு வந்தோடனே எடுத்துடலாம் வெளியே. இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இதுதான், இவ்வளோ தான் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.